வேற்று மொழிகள்ல வந்து ஒரு குடும்ப பாங்கான திரைப்படங்கள் வந்து சமீப காலமா வந்துட்டு இருக்கு. தெலுங்குலயும் வந்திருக்கு, மலையாளத்திலயும் வந்திருக்கு. அருமையான பல குடும்ப பாங்கான திரைப்படங்கள் வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. தமிழ்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வந்துட்டு இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா நம்ம மனசை வந்து ஃபுல்லா 100% சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம் வந்து வரல. ஒன்றுல சில பிளஸ் இருக்கும், சில மைனஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனசை வந்து முழுமையா முழு மனதோட நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தின ஒரு திரைப்படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. வாங்க இந்த திரைப்படத்தின் திரை விமர்சனம் என்னன்னு நம்ம பார்ப்போம். படத்தின் கதாநாயகன் சசிகுமார், கதாநாயகி சிம்ரன். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பசங்க. அந்த ரெண்டு பசங்களோட பேர் வந்து மிதுன் ஜெய்சங்கர் பெரிய பையனாவும், கமலேஷ் ஜெகன் அப்படின்னு ஒரு ரெண்டு பசங்க வந்து ரெண்டு பேர் 4 பேரும் சேர்ந்து இலங்கையில இருந்து நம்மளோட தாய்மண்ணான இலங்கையில இருந்து மற்றும் ஒரு தாய்மண்ணான ராமேஸ்வரத்துக்கு வந்து கள்ளப்படகு மூலமா வந்து இங்க இருக்கிற மக்களோட வாழ ஆசைப்படுறாங்க. என்ன காரணம், அங்க இன்ஃபிளேஷன் வந்தது இல்லையா, அதனால அங்க பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இங்க வராங்க. நம்ம யோகி பாபுடைய அவர் வந்து மச்சான், அவர் சசிகுமாருக்கு மச்சான். ஸோ அவரை பேஸ் பண்ணி இங்க வந்து சென்னையில வந்து வாழ முயற்சி பண்ணி இங்க வராங்க. சரி, இந்த படம் வந்து நீங்க கதை கேள்விப்படும் போதே இந்த படம் பாருங்க, ஸ்ரீலங்கால இருந்து வாழும் நம்ம இன சொந்தங்கள் வந்து அங்கிருந்து தமிழ்நாட்டில் வாழும் நம்ம இன சொந்தங்களோட வந்து கஷ்டத்துல வந்து நம்ம வந்து சேர்ந்து வாழறாங்க. அப்ப என்னென்ன கஷ்டங்கள் படுவாங்க, என்னென்ன மக்கள்ல கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே கலந்து சூப்பரா ஒரு படம் கொடுத்திருக்கிறாரு இயக்குனர் அபிஷன் ஜீவன். சின்ன பையன், 24 வயசு பையன். அந்த பையன் வந்து இந்த படத்தை வந்து படு பிரமாதமா எடுத்திருக்கிறான். இப்ப இருக்கிற பெரிய பெரிய டேரக்டர்லாம் இப்ப கூட சில படங்கள் வந்தது, எத்தனையோ படங்கள் வந்தது. ஆனா கதைக்கு முக்கியத்துவம் இல்லை, காட்சிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. பழைய படங்கள் பழைய காட்சியில எடுத்து போட்டு அது மாஸ்டின்னு போட்டு அது போட்டு நடக்கிறது நடக்காதெல்லாம் போட்டு மிங்கிள் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ படத்தை ஒப்பேத்தி ஓட்டினாங்களே தவிர நம்முடைய மனசை கவர்ந்த மாதிரி எந்த படமும் வரல. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டிய ஒரு படம். காரணம் என்னன்னா, எத்தனையோ இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்கள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா சில இயக்குநர்கள் என்ன பண்றாங்க, தயாரிப்பாளர் வந்து கோடி கோடியா பணத்தை வாங்கி கொட்டி அவங்க மூளையை யூஸ் பண்ணாம எப்படி பண்ணு தெரியாம கண்டெல்லாம் எடுத்து போட்டு ஒப்பேத்தி சில படங்களும் சில படம் நம்ம பேசியிருந்தோம். அப்ப ஒரு நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தரதுக்கு இந்த மாதிரியான படங்கள் ஓடனாதான் தயாரிப்பாளர் வந்து முன்னாடி வருவாங்க. அந்த வகையில இந்த படத்தை தயாரித்த பஸ்லியான் நஸ்ரேத் மற்றும் மகேஷ் ராஜ் பஸ்லியான் மற்றும் யுவராஜ் கணேஷ், இந்த 3 பேருக்குமே உண்மையை நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஒரு புதுமுக இயக்குனர், 24 வயசு அவர் ஒரு புதுமுக இயக்குனரை வந்து உள்ளேட்டு வந்து அவரை நம்பி இந்த திரைப்படத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தின் உண்மையான கதாநாயகன் வந்து இயக்குனர் தான். அவர் வந்து ஒருத்தர் சிறப்பா நடிச்சுறாங்க, ஒருத்தர் சிறப்பா நடிக்கலன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அருமையா வேலை வாங்கி மிக சிறந்த படமா தமிழ் படத்துல மாத்தினதுக்கு வந்து மிக மிக முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் தான். இயக்குனர் தான் இந்த படத்துல எல்லாமே, இதை மீறிதான் மத்தவங்க. அதனால இந்த படத்தோட உண்மையான கதாநாயகனான இயக்குனர் அபிஷன் ஜீவன் வந்து நம்ம 50-50 சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இந்த வெற்றி வந்து என்ன பண்ணாதீங்க, நீங்க பெரிய விஷயமா நினைக்காதீங்க. இந்த சின்ன பையனுக்கு இப்பதான் 24 வயசு ஆகுது, நீங்க இப்பதான் வளர்ந்து வரீங்க, பல தோல்விகளை சந்திக்க வேண்டியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படத்தை மனசுக்கு ஒரு படமும் புது படமா எடுக்க முயற்சி பண்ணுங்க. சரி, நம்ம இந்த நிகழ்ச்சியில் உண்மையான திரை விமர்சனத்துக்கு நம்ம போவோம். இயக்குனர் வந்து சசிகுமார், இன்னொரு இயக்குனர் அவர் சசிகுமாரும் சிம்ரன், இவங்க 2 பேரும் வந்து அவங்களுடைய பார்ட் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, சசிகுமார் சாருக்கு வந்து இது வந்து ஒரு இயற்கையான விஷயம். அவர் பிராக்டிக்கலாவே அந்த மாதிரிதான், நிஜமாவே அவர் அந்த மாதிரிதான். அதனால அவர் வந்து சாதாரணமா இருந்திருக்கிறார், பெருசா நடிக்க வேண்டியதுலாம் இல்லை, அவர் உண்மையாவே அப்படிதான் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அவரு வாழ்ந்திருக்கிறாரு. சிம்ரன் அவங்களுக்கு உண்டான வேஷம் என்னமோ, சிம்ரனுக்கு வந்து இது எல்லாரையும் விட சிம்ரனுக்கு வந்து ஸ்கோப் வந்து கம்மி தான் இந்த படத்துல. அவங்க வந்து அவங்க காட்சி வந்து ரொம்ப மனநிறைவா பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில வந்து அவங்களுடைய ஒரு டான்ஸ் ஒன்று போடுறாங்க, அதை நீங்க வந்து சில சிம்ரன் ரசிகர்கள் போனா அதை வந்து பார்க்கலாம். இந்த படத்துல இயக்குனருக்கு அப்புறமா நான் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான கதாபாத்திரமா 3 பேரை பார்க்கிறேன். அது யாருன்னா கமலேஷ் ஜெகன், மிதுன் ஜெய்சங்கர் மற்றும் யோகலட்சுமி. யார் இந்த 3 பேரும் அப்படின்னா, இந்த படத்துல நடித்த எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ், நல்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ். அவங்களாம் ஆக்ட் பண்றதுல ஒரு விஷயமே இல்லை. இந்த 3 பேருமே சின்ன பசங்களா வர ஒரு 3 கேரக்டர். அதுல நான் நினைச்ச முதல் கொஞ்ச நேரம் வரும்போது அந்த சின்ன பையன் வந்து 2வது பையனான கமலேஷ் ஜெகன்ற பையன் வந்து நல்லா ஆக்ட் பண்ணிட்டு வந்திருப்பான், நல்லா காமெடி பண்ணிருப்பான், நல்லா டைமிங் பண்ணியிருப்பான். பரவாயில்ல, இந்த பையன் நல்லா பண்றான்டா அப்படின்னு சொல்லி நம்ம வியந்து பார்த்துட்டே இருக்கும்போது
அப்படியே இன்னொரு சீன் மாறுது. ஒரு இன்டர்வல் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு இன்னொரு அந்த பெரிய பையனுக்கு ஒரு ஒரு காதல், அப்பாவை பத்தி ஒரு சென்டிமெண்ட், அப்புறம் இன்னொரு காதல், மூணு சம்பந்தப்பட்டு ஒரு சீன் வரும்போது அந்த ஒரு சீன் இல்ல பல சீன் அந்த மிதுன் ஜெய்சங்கர் வந்து பெரிய பையன் இந்த சின்ன பையனுக்கு சாப்பிட்டான். என்னடா இந்த பையன் இந்த மாதிரி ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியில் யோகலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அதாவது அவங்க வந்து அந்த வீட்டுல வந்து ஹவுஸ் ஓனரோட பொண்ணா வர அந்த யோகலட்சுமின்ற பொண்ணு, அந்த 3 பேருமே வளரும் ஒரு சின்ன திரைக்கலைஞர்கள். அருமையா ஆக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ஆக்டிங் அதை என்னதான் இயக்குனர் நம்ம சொல்லி கொடுத்தா கூட அந்த கேரக்டரை மனசுல வாங்கி அதை அருமையா வந்து வெளிக்கொண்டு இருக்கிறாங்க இந்த 3 பேரும். இந்த 3 பேரும் இயக்குனருக்கு அடுத்தபடியாக அனைவருடைய மனதையும் கொள்ளையப்படுவது இந்த 3 பேரும் தான். இவங்க 3 பேரோட நடிப்பு இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரு காதல் சீன்ல வந்து அந்த யோகலட்சுமியும் நம்ம மிதுன் ஜெய்சங்கரும் பேசும்போது அந்த கடைசியில வரும்போது, நீங்க லண்டன் போயிட்டா நான் கப்பல் ஏறி உங்க லண்டன்ல வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி பழைய காதலன் சொல்லியிருப்பான். அது இவன் வந்து சும்மா இந்த பையன் சும்மா அப்படி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சொல்லுவோம் ஒரே வசனத்திலேயே அந்த காதல் வந்து மிக அருமையா அதை காமிச்சிருப்பாங்க. ஆனா நீ மட்டும் ஓகேன்னா ஏற்கனவே எனக்கானவன் கடல் கடந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அந்த காதலை வந்து எவ்வளவு அழகா சிம்பிளா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுக்கு அந்த ஒரு சீன் வந்து இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல சீன். அந்த சீன்லாம் சின்ன சீன் தான் சூப்பரா இருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்துல வந்து நம்ம இந்த 5 பேர் தவிர மிச்சம் எல்லாருமே வந்து பெரிய நடிகர்கள். அதாவது நடிப்புல அவங்க வந்து பெரிய அஜித் விஜய் அந்த மாதிரிலாம் கிடையாது, நடிப்புல வந்து பெரிய நடிகர்கள். அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா நம்ம MS பாஸ்கர். அவர் வந்து இப்ப இருக்கும் நடிகர்களிலேயே நம்ம பழைய நடிகர் நாகேஷை வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரே நடிகர் வந்து MS பாஸ்கர் தான். அவர் எல்லாமே பண்றாரு, காமெடி பண்றாரு, சென்டிமெண்ட் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. எல்லா திறமையும் உள்ள ஒரு நடிகர் வந்து MS பாஸ்கர். அது இந்த நம்ம பெருசா அவரை பத்தி நம்ம பெருசா பேசல. அவர் வந்து ஒரு அடுத்த நாகேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்த குணச்சித்திர வேஷம் பண்றவர் வந்து நம்ம MS பாஸ்கர். அவரோட வேஷத்தை மிக சிறப்பா பண்ணிக்கிறாரு. எப்பயும் போல யோகி பாபு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம், நடுவில் கொஞ்சம், லாஸ்ட்ல கொஞ்சம் வந்துக்கிறாரு. ஆனா கண்டிப்பா இந்த படத்துல சிரிப்பு வந்திருக்கு, அது ரொம்ப முக்கியம். இந்த படத்துல அவர் வந்த சீன்கள்லாம் சிரிப்பு வந்தது அப்படின்றதுல மாற்று கிடையாது. பல படத்துல சிரிப்பே வராது, சும்மா வந்து வாய்ஸ் மட்டும் விட்டு போயிடுவாரு. இந்த படத்துல சிரிப்பு வந்தது. அதே மாதிரி ரமேஷ் திலக் அவர் வந்து அந்த முதல்ல வந்து ராமேஸ்வரத்துல வர ஒரு ஏட்டு மாதிரி வருவாரு. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தா உண்மையா நல்ல நல்ல நடிகர்கள் வந்து நம்ம வந்து சரியா யூஸ் பண்ணி இவங்க வந்து பெரிய நடிகர் மட்டுமே பார்த்து போகக்கூடாது. இந்த மாதிரி நடிகர் நடிச்சாதான் அந்த படம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஒரு ஆக்டர் அந்த படத்துல சரியா நடிக்கலனா கூட அந்த படம் செயற்கை ஆயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சிறப்பா பண்ணாரு ரமேஷ் திலக்கு கூட. பகவதி பெருமாள் நம்ம பக்ஸை பத்தி சொல்ல வேணாம், அவரும் அட்டகாசமான ஒரு நடிகர். இதுல பார்த்தா இளங்கோ குமரவேலும் ஸ்ரீஜா ரவியும் அவங்க 2 பேரும் வந்து வயசான தம்பதியா வருவாங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசா நம்மள இது பண்ணல கூட அந்த சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதை பெருசா நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. இந்த படத்துல மெயினா சொல்ல வேண்டியதுன்னா வசனம். இப்ப நீங்க ஒரு இந்திக்கார இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருப்பாரு ராமேஸ்வரத்துல. அவர் அங்க இருந்து வந்து என்ன பண்றாரு, இலங்கை மக்கள் தான் குண்டு போட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல வந்து கேஸ் போடுறதுக்காக, இவங்க பண்ணல, ஒரு குண்டு வெடிப்புல இப்படி அவங்க சம்மந்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க இருந்து ராமேஸ்வரம் இருந்து அவருடைய வேலையை காப்பாத்திக்க ஒரு இது மாதிரி பண்ணிருப்பாரு. லாக் அப் டெத் மாதிரி வந்திருக்கு, அதை காப்பாத்திக்கிறதுக்காக முதல்ல இதை தூக்கி யார் மேல ஃபேமிலி மேல, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம சசிகுமார் ஃபேமிலி மேல வந்து பாரத்தை போட்டுட்டு அவர் தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து வருவாரு. வந்து இங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் வந்து இலங்கை மக்கள் யாரோ இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சு இருக்கும் போது அதை எல்லாரும் பேசுவாங்க. அது பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு வசனம் MS பாஸ்கர் ஒரு வசனம் சொல்லுவாரு. இவங்க எல்லாருமே ஸ்ரீலங்கா ஒரு மாதிரி வேற மாதிரி பாஷை பேசும்போது அப்ப அவர் என்ன கேட்பாரு, தமிழை பத்தி சொல்லும் போது MS பாஸ்கர் சொல்லுவாரு, உங்களுக்கு வந்து எந்த தமிழ்ல பேசுன்றது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல தமிழ் பேசுறதே பிரச்சனையான்னுவாரு. அந்த மாதிரி சிறப்பான வசனங்கள் வந்து ஒரு லைன் தான், சின்ன பையன் 1 லைன் தான். தயவு செஞ்சு எல்லா இயக்குனர்களும் யோசிங்க, திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணாதான் இந்த மாதிரி டைலாக்லாம் வரும், இந்த மாதிரி சீன்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். இது வந்து மக்கள் பார்ப்பாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க, மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்ப வருங்கால தயாரிப்பாளர் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி படங்களுக்கு முக்கியத்துவம், கதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இசை வந்து பாத்தீங்கன்னா ஷான் ரோல்டன் வந்து இன்னும் அன்சஞ்சு, அதாவது இன்னும் பெருமைப்படாம இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் இன்னும் வந்து இந்த படத்தெல்லாம் வந்து இசை நல்லா இருந்தது, தேவையான இசையை தேவையான கொடுத்திருந்தாரு. பரத் விக்ரமன் படத்தொகுப்படம் இருந்ததுல காமெடி என்ன பண்றான், ஸ்லோ காமெடி, எல்லாமே டப்பன்னு அடிச்சுட்டு போறது கிடையாது. பொறுமையா நிறுத்தி நிதானமா அந்த காமெடியை பண்ணி அந்த காமெடி ஒரு புது வகையான காமெடி. நீங்க கண்டிப்பா படம் பார்க்கும்போது நீங்க அதை கண்டிப்பா உணர்வீங்க. அந்த மாதிரி ஒரு மிக மிக சிறந்த படம் வந்து ஃபேமிலியோட போய் உட்காந்து ஜாலியா 2 ஹவர் தான் படம், 2 ஹவர் 8 நிமிஷம் தான் படம்.
நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியா உட்காந்து அழகா என்ஜாய் பண்ணி நிம்மதியா இருப்பீங்க. இப்ப நம்ம வந்து இப்ப கூட ஒரு மலையாள படம் கூட வந்தது, அது ஒரு டிராஜடி இருக்கும். இப்போ அந்த தொடரமோ இது ஒரு மலையாள படம் மோகன்லால் நல்லா ஓடிச்சு. ஆனா இதுல டிராஜடியே இல்ல, ஃபுல்லா மைண்ட் வந்து ஃப்ரீயா அழகா ஜாலியா போயிட்டு சிரிச்சு ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும், சென்டிமெண்ட் எல்லாமே பார்த்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டு மத்த படத்தெல்லாம் போய் அறுக்கிறது வெட்டுறது கொட்டுறதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு முதல்ல இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கிற படத்தை போய் பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய வைக்க வேண்டியது ரசிகர்களான உங்களுடைய பொறுப்பு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.